நான் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூறிய வார்த்தைகள் நீதிமன்ற அவமதிப்பு இல்லை என தமிழ்நாடு மாநில கனிம வளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாட்சிமை தங்கீர் மாணவர் கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, திருப்பரங்குன்றத்தில் மலை மீது விளக்கு ஏற்றுவதற்கு தூள் உள்ளதா என்பதைத்தான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் எனவும், அதற்கான வரலாற்று சான்று இருக்கிறதா என்பதுதான் திமுகவின் கேள்வி எனவும், இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் இல்லை எனவும், நீதிமன்றத்தை அவமதிக்கும் கருத்து திமுகவுக்கு இல்லை எனவும், எவ்வளவு பெரிய தீர்ப்புகள் வந்தாலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலில் ஒருபோதும் திமுக பேய் என்று ஒன்று உள்ளதா, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா, நீதிபதிகள் அரசு பேய் கதை என உதாரணத்தை கூறும் பொழுது நான் சுடுகாடு என்று உதாரணத்தை கூறுவதில் என்ன தவறு உள்ளது எனவும் வினவினார் அமைச்சர் ரகுபதி. ஒரு உதாரணத்தை நான் கூறும் பொழுது அதை தவறாக புரிந்து கொள்வதில் என்ன உள்ளது? நீதிமன்றம் பேய் என்ற உதாரணத்தை கூறும் பொழுது நாங்கள் ஒரு நபரின் உடலை நடுரோட்டில் எரிக்க வேண்டுமா என கேள்வி வரும் பொழுது, பிணத்தை சுடுகாட்டில் தான் இருக்க வேண்டும் என உதாரணம் நாங்கள் கூறும் பொழுது அதில் என்ன தவறு உள்ளது எனவும், நான் பேசிய உரையில் எந்த நாகரிகமற்ற பேச்சும் இல்லை எனவும், நான் ஏதாவது தவறாக பேசினேனா எனவும் செய்தியாளர்களிடமே கேள்வி கேட்டார் அமைச்சர் ரகுபதி. திமுகவை ஊழல் மிகுந்த கட்சி என அமித்ஷா கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும், அவ்வாறு ஆதாரம் இருந்தால் அல்லது ஊழல் நடந்திருந்தால் அந்த நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி அரசு எடுக்க வேண்டியதுதானே எனவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து ஊழல் புகார் கூறியிருப்பது வழக்கம் போல் நடைபெறும் நடைமுறைதான் எனவும், எடப்பாடி கூறும் புகார்களுக்கு பொதுமக்களிடம் பொதுக்கூட்டம் கூட்டி விவரத்தை எனவும் தமிழகத்திற்கு அமித்ஷா தொடர்ந்து வருவதால் தமிழகத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை எனவும், அவர்கள் வந்து செல்வதுதான் அவர்களுக்கு வேலையாக அமையும் எனவும், தமிழக அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நெருங்க கிடைக்கும் பந்துக்கள் அனைத்தும் சிக்ஸர் அடித்துக் கொண்டிருப்பதாகவும், பிஜேபியும் எடப்பாடியும் ஓவருக்கு 8 பந்து போடுவதாகவும், அனைத்து பந்துக்களையும் சிக்ஸருக்கு அனுப்பி வருகிறார் தமிழக முதலமைச்சர் எனவும், எங்களுடைய திட்டங்கள் மக்கள் ஆதரவை கண்டு அவர்கள் அஞ்சுவதாகவும் கூறினார். ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எரிக்கப்பட வேண்டும், நடுரோட்டிலே எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க. தீபம் ஏற்றுவதையும் சுடுகாட்டையும் தீபம் ஏற்றுவதை நான் அதே கிடையாது. அதாவது தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆதாரம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உடனடியாக ஒருவர் வந்து நடுரோட்டிலே தான் நான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணத்தை எரிக்க சொல்லுவீர்களா? அது சுடுகாட்டிலே தானே எரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை. அதில் நீதிமன்ற அவமதிப்பு 1% கூட கிடையாது. நான் எந்த நாகரிகம்லாம் பேசினேன் சொல்லுங்க. அதாவது ஒரு இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா வேற எந்த உதாரணம் ஏதாச்சும் தவறா பேசியிருக்கேன்னா சொல்லுங்க. அதை நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்க. எங்களுக்கு எந்த சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை. அரசியலோடு நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்கல. வந்தால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, வரலைன்னா பார்க்காதவங்க பார்ப்பாங்க. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த கட்சி திமுக தான் அமித்ஷா விமர்சனம் பண்ணியிருக்காரு. சார், அவங்க சொல்கிறது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னால் ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சுருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணால் 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார், அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்துருக்காரு. தேர்தல் பரப்புரைகளையா பேசுவதற்காக